எஸ். டாக்டர், என் தங்கச்சிக்கு கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், எப்படியாச்சும் சரி பண்ணுங்க. ஓ, உட்காருங்க உட்காரு. பார்க்கலாம் என்னன்னு பார்க்கலாம், உட்காரு. ஆமா, எப்படி அடிபட்டுச்சு? ஸ்டெப்ஸ்ல இருந்து வலிக்கு விழுந்துட்டா டாக்டர். படிக்கட்டுல இருந்து வழுக்கி விழுந்துட்டாங்களா? என்னம்மா, ரொம்ப வலிக்குதா? ஆமா டாக்டர், ரொம்ப வலிக்குது டாக்டர். சரி, ஒண்ணும் இல்ல, சரி பண்ணிடலாம். சரியா? ஒரு நிமிஷம். நர்ஸ், இமீடியட்டா என்ன பண்ணுங்கனாக்கா, என்னுடைய கேபினுக்கு இந்த சுத்தி, திருப்புளி, கொரடா, ஸ்க்ரூ டிரைவரு, அப்புறம் மறக்காம இந்த ஃபெவிகால் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருங்க. கொஞ்சம் சீக்கிரம், அர்ஜென்ட், உடனே வாங்க. எஸ், ஓகே. இன்னடி இவரு சுத்தே ஸ்க்ரூ டிரைவர் திருப்புடி எங்கடே வந்திருக்கு? ஒரு டாக்டரா இல்ல பிளம்பரா? இதுடி எனக்கு ஒன்னும் புரியல. நான் டாக்டர் தான், பிளம்பர் இல்ல. சரியா? அப்போ இதெல்லாம் இதுவா? இந்த டேபிள் இருக்குல்ல, ரொம்ப நாளா அந்த கால் ஆடிட்டே இருக்கு. அவங்களுக்கு கை உடைஞ்சிருக்குன்னு சொல்லி நீங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. திடீர்னு எப்படியாவது அழுத்தும் போது இந்த டேபிள் உடைஞ்சு உங்க கால்ல விழுந்து கால் உடைஞ்சிருச்சுன்னா கஷ்டம் தானே? சோ அதை சரி பண்ணலாம் அப்படின்ட்டு. என்னடா இந்த வேலையெல்லாம் இவர் பார்க்க போறாருன்னு சொல்லி கேக்குறீங்களா? இந்த பிளம்பர் பையில கூப்பிட்டா தோவரன் சொல்லிட்டு இருக்கான். 2 நாளா இப்படியே சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான். சின்ன சின்ன வேலையை நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது நம்மளே பாத்துக்கலாம்ல. அவ்வளவுதான். ஜஸ்ட் a minute. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, சேஃபா இருக்கலாம்ல? குட். அவங்களுக்கு வேற ட்ரீட்மெண்ட் இருக்கு, பயப்படாதீங்க. ஓகே, சோ ஒரு சின்ன மைனர் ஆபரேஷன் தான். ஓகேவா? அது சரி பண்ணீங்கன்னா she will be all right. Don't worry. டாக்டர், சரியாயிடும்ல? மைனர் ஆபரேஷன் தான்மா. she will be all right. Cool. ஓகே, relax. நீங்க வெயிட் பண்ணுங்க. just 5 minutes தான். வாங்கம்மா, வாங்க. பார்த்து பத்திரம். டாக்டர், என்னாச்சு? சாரிமா, ஆபரேஷன்ல அவங்களுடைய இடது கை அவங்க இழந்துட்டாங்க. எங்களால சரி பண்ண முடியல. சாரி. டாக்டர், ஆபரேஷனுக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க she will be all rightனு. எஸ், இப்பவும் சொல்றேன், she will be all right. டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. இல்லம்மா, இனிமே உங்களுக்கு எல்லாமே ரைட் தான். ஓகே, எனக்கு ஒரு சின்ன ஆபரேஷன் இருக்கு, நான் அர்ஜென்ட்டா வெளியில கிளம்பணும். டாக்டர், எஸ். இந்த சுத்திய கொஞ்சம் என் கையில எடுத்துக்கலாமா? சாரி, வன்முறைலாம் நீங்க கையில எடுக்க கூடாது. அதுவும் என்ன மாதிரி டாக்டர் கிட்ட ஆமாம் எடுக்க கூடாது, ப்ளீஸ். என்ன பாக்குற? நீ தானே எங்க கூட்டின்னு வந்த. என் லெஃப்ட் ஹேண்ட் இனிமே நீ தான். லெஃப்ட் ஹேண்ட் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நீ தான் செய்யணும். ஓகேவா? அது சரி பண்ணீங்கன்னா she will be all right. Don't worry. டாக்டர், சரியாயிடும்ல? மைனர் ஆபரேஷன் தான்மா. she will be all right. Cool. Okay, relax. she will be all right. 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 ஜில்லாவுல இருந்தாலும் சரி, ஓ உசுரு ஏன் கையில தாண்டியை
என் கையில தான். இந்த ஆளை நம்பி வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். சரி வா போலாம். போலி மருத்துவர் அளித்த சிகிச்சையால் இளைஞர் உயிரிழந்ததை அடுத்து போலி மருத்துவராக பார்த்து வருபவர் சம்பத் கடந்த 20 ஆண்டு காலமாக போலி மருத்துவம் பார்த்து வருகிறார். போலி மருத்துவம் பார்த்து வருவதை தொடர்ந்து பல்வேறு முறை இவர் போலீசார் மற்றும் திருவண்ணாமலையில் கைது செய்யப்பட்டுள்ள போலி பெண் மருத்துவர் ஆண்டுக்கு 2000 சட்டவிரோத கருக்கலைப்புகளை செய்துள்ளதாக வாக்குமூலம் அளித்துள்ளார்.